குட் மார்னிங் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி வந்து கேரட் பொரியல் அண்டு பீட்ரூட் பொரியல் ரெண்டையும் எப்படி செய்கிறதுன்னு தான் பார்க்க போகிறோங்க. இதில் இந்த காயை இந்த மாதிரி செஞ்சால் மட்டும்தான் ருசி இரட்டிப்பு மடங்காக இருக்கும். அதோட சத்துக்குள்ளே நமக்கு இரட்டிப்பு மடங்காக நமக்கு கிடைக்குன்றது இந்த வீடியோவில் நீங்கள் பார்த்தா தெரிஞ்சுக்கலாங்க. கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ரொம்ப சுலபமானதும் கூட. நீங்கள் வந்து ஸ்கிப் பண்ணாத கொஞ்சம் பாருங்கள். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை கொஞ்சம் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. கெட்டியான நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கிற கேரட்டாக வாங்கி தோலை நீக்கிட்டு கேரட் துருவுறதுல நல்லா துருவி பூ போல் உதிரியாக எடுத்து தனியாக எடுத்து வச்சுக்கிடணுங்க. ஒரு வாணலி அடுப்பில் வச்சுக்கிட்டு ஒரு 3 ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்குங்க. 1 ஸ்பூன் கடுகு நல்லா பொரிஞ்சதையும் ஒரு 1/2 ஸ்பூனு சீரகத்தை போட்டு அது நல்லா பொரிஞ்சதையும் கொஞ்சம் கடலைப்பருப்பு உளுந்தம்பருப்பு கொஞ்சம் நிறைய போட்டால் இது பொரியல் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். அது கொஞ்சம் சேர்த்தியே நான் ஒரு 4 ஸ்பூனுக்கு பக்கம் போட்டுக்கலாம். போட்டுக்கிட்டு வரமிளகா கொஞ்சம் காரத்துக்கு வரமிளகா மட்டும்தான் போடுறோம். கேரட் கொஞ்சம் வந்து ஸ்வீட் காயின்றதுனால போடுற வரமிளகாயே கொஞ்சம் அதிகமாக போட்டுக்கிட்டால் நமக்கு டேஸ்ட்டு கொஞ்சம் ரொம்ப நல்லாயிருக்கும். வரமிளகா போட்டு அது நல்லா வதங்கினதையும் வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கிற பெரிய வெங்காயம் சின்ன வெங்காயம் எதுவாக இருந்தாலும் ஒரு 2 வெங்காயத்தை கட் பண்ணி போட்டுக்கோங்க. நான் சின்ன வெங்காயம் தான் போட்டிருக்குறேங்க. வெங்காயம் போட்டு நல்லா வதங்கினதையும் உப்பு, மஞ்சத்தூள், பெருங்காயத்தூள் இது எண்ணெயிலேயே போட்டு அதையும் நல்லா ஃப்ரை பண்ணிடணுங்க. இது நல்லா ஃப்ரை ஆனதுக்கப்புறம் அடுப்பை கம்மியில் வச்சுக்கிட்டு துருவி வச்சுருக்கிற கேரட்டை அப்படியே போட்டுருணுங்க. துருவி வச்சுருக்கிற கேரட்டை போட்டு அடுப்பில் கம்மியில் வச்சுக்கிட்டு அப்படியே 1 நிமிஷம் 2 நிமிஷம் மூடி வச்சுட்டு திருப்பி 2 நிமிஷம் கழித்து திறந்திங்கன்னா கீழே இருக்கிறது மேலே இருக்கிறது கீழே அப்படியே பெரட்டி விட்டிங்கன்னா திருப்பி ஒரு 2 நிமிஷம் அவ்வளோதான் காய் வெந்துடும். ஒரு ட்ராப் கூட தண்ணி விடக்கூடாது. அந்த காயில் இருக்கிற ஈரப்பதத்துலேயே அடுப்பு கம்மியில் வச்சுருக்கிறதுலேயே வேகிறது தான் இதோடைய ருசிக்கு அபரிவிதமான ருசியை தூக்கி கொடுக்கறது. ஒரு சொட்டு தண்ணி விட்டிங்கன்னா கூட இந்த கேரட் பொரியல் டேஸ்ட்டு போயிடுங்க. இது 2 சைடு திருப்பி போட்டு நல்லா வெந்ததையும் இது வந்து ஒரே செகண்டு தான் உங்களுக்கு உடனே வெந்துடும் உங்களுக்கு. அதனால் திருப்பி போட்டு அப்படியே வேக வச்சு நீங்கள் வெந்ததையும் கொஞ்சம் தேங்காய் வந்து துருவி போட்டுக்கலாம். போட்டு ஒரே நிமிஷம் அடுப்பை ஃபுல்லில் வச்சு பரட்டி விட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிடணுங்க. அவ்வளோதான், கேரட் பொரியல் ரெடி ஆகிடுச்சுங்க. ரொம்ப அருமையான சத்து மிகுந்த கேரட் பொரியல். எவ்வளோ சுலபமாக செய்கிறது, எவ்வளோ ஈஸியாக செய்கிறது, அது எப்படி டேஸ்ட்டாக செய்கிறதுன்றதை நம்ம இந்த வீடியோவில் இப்போ பார்த்துருக்குறோங்க. இதே மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்கள். அடுத்து வந்து பீட்ரூட் பொரியல் எப்படி செய்கிறதுன்றதை நம்ம பார்க்கலாங்க. நல்லா ஸ்ட்ராங்காக கெட்டியாக இருக்கிற பீட்ரூட் வாங்கி அதை நல்லா சின்ன சின்ன க்யூபாக கட் பண்ணிக்கணுங்க. இது வந்து பெருசாக வெட்டுனா நல்லா இருக்காது. இதே பீட்ரூட் பொரியல் துருவி செஞ்சாலும் நல்லா இருக்காதுங்க. அதே மாதிரி வாணலியில் 3 ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்குங்க. கடுகு, சீரகம் ஆஸ் யூஷுவல் அதுக்கு கேரட் பொரியலுக்கு என்னென்ன போட்டோமோ அதே தான் இதுக்கும் அப்படியே போட்டுருணும். என்ன இதில் வந்து கேரட் வந்து துருவணும், இது வந்து பொடியாக க்யூபாக கட் பண்ணணும். இது 2 காயும் மாற்றி நீங்கள் செஞ்சீங்கனாலும் டேஸ்ட்டு இந்த அளவுக்கு வரவே வராதுங்க. இந்த மாதிரி க்யூபாக கட் பண்ணால் தான் உங்களுக்கு ரொம்ப டேஸ்ட்டு அதிகமாக இருக்கும். பீட்ரூட் பொரியலை பொறுத்த வரைக்கும் குழந்தைங்க கூட விரும்பி சாப்பிடுவாங்க உங்களுக்கு. இதே மாதிரி கட் பண்ணி போட்டு வெங்காயம், கடலைப்பருப்பு, உளுந்தம்பருப்பு எல்லாமே சேம் ஆசிட்டிஸ் அதுக்கு போடுற மாதிரியாக தான் இதுவும் ஸ்வீட் காயின்றதுனால வரமிளகா கொஞ்சம் சேர்த்தி போட்டுக்கலாம். பெருங்காயம், உப்பு, மஞ்சத்தூள் எல்லாம் வெங்காயத்துலேயே போட்டு அடுப்பை ஃபுல்லில் வச்சு கொஞ்சம் நல்லா ஃப்ரை பண்ணிக்கிட்டு அதுக்கப்புறமே பீட்ரூட் பொரியல அடுப்பை கம்மியாக வச்சிடணுங்க. பீட்ரூட் போட்டு எண்ணெயிலேயே வதக்கணும் நல்லாங்க. கேரட் வந்து அந்த அளவுக்கு இல்லை, போட்டதையும் நம்ம திருப்பி போட்டு மூடி வச்சுருவோம். ஆனால் பீட்ரூட்டை வந்து 2 நிமிஷம் 3 நிமிஷம் இந்த எண்ணெயிலையும் வெங்காயத்துலேயும் போட்டு நல்லா ஃப்ரை பண்ணிடணும், வதக்கிடணும். 3 நிமிஷத்துக்கு பக்கம் வதக்குனதுக்கு அப்புறம்தான் நீங்கள் ஒரே ஒரு கை தண்ணி மட்டும் தெளிக்கணும். 1/4 டம்ளருக்கு கம்மியாக தண்ணி தெளிக்கணும். எதனாலன்னா இதை நம்ம துருவில் கட் பண்ணியிருக்கிறோம், வேகிறதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும். அதுவும் இல்லாத பீட்ரூட்டு கேரட்டை விட கொஞ்சம் ஹார்டு. அதனால கொஞ்சம் ஒரே ஒரு கை தண்ணி தெளித்து நீங்கள் மூடி வச்சிடணுங்க. மூடி வச்சதையும் ஒரு 2 நிமிஷம் கழித்து திறந்திங்கன்னா 3/4 வெந்திருக்கும். திருப்பி போட்டுட்டு நீங்கள் அடுப்பை ஸ்லோ பண்ணிவிட்டு அதே மாதிரி தேங்காய் துருவல் கொஞ்சம் துருவி மேலே போட்டு ஒரே நிமிஷம் பரட்டி விட்டு இறக்கிற வேண்டியதான், சர்வ் பண்ண வேண்டியது மட்டும்தாங்க பாக்கி. இப்போ வந்து பீட்ரூட் பொரியல் பிரமாதமாக ரெடி ஆகிடுச்சு. இப்போ இந்த 2 பொரியலும் எப்படி ஈஸியாக செய்கிறது, எவ்வளோ டேஸ்ட்டாக செய்கிறது. இந்த பொரியலை இப்படி செஞ்சால் தான் இதுக்கு ருசி, மாற்றி செஞ்சால் ருசி கிடையாதுங்க, கம்மியாகிடும். இதே மாதிரி நீங்கள் செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குது டேஸ்ட்டுன்றதை எனக்கு நீங்கள் தெரியப்படுத்துங்க.
அருமையான 2 பொரியல், சத்து நிறைந்த பொரியல் எப்படி செய்கிறதுன்றதை நம்ம இந்த வீடியோவில் பார்த்துருக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்ததுன்னா ப்ளீஸ் உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. தேங்க்யூ.